புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். முக்கியமான காரணம் ஒரு நகர்ப்புற சுணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நகர்ப்புறத்துல நம்ம வாக்களித்தா என்ன வித்தியாசம் வரப்போறது, அதான் மற்றவங்க வாக்களிக்கிறாங்களே. சோ இதற்கு 47 வகையான நாங்க முயற்சி செய்தோம். நீங்க நினைச்சு பாருங்க, அந்த முயற்சி செய்திருக்காட்டா இந்த வாக்கும் வந்திருக்காது. நிறைய பேர் கேட்கறாங்க, சொல்லு இவ்வளவு முயற்சி செஞ்சீங்க வரலையான்னு. நாங்க அதுக்கான கரெக்டான பதில் சொல்றோங்க. 47 வகையான சொன்னத்தினால்தான் இந்த அளவுக்கு வந்தது. இன்னொன்னு, மத்தியானத்துக்கு மேல வெயில் இருக்கும்போது சற்று அதற்கான சுணக்கம் போன்ற பல்வேறு இது இருக்கு. அதே மாதிரி மல்டி ஸ்டோரி பில்டிங்லயும் பலர் அதை எஃபர்ட் எடுக்கிறதுக்கு சற்று தயங்குகிறார்கள். இதற்கு பிளாக் லெவல் ஆபீசர்ஸ் மூலமாகவும் நம்ம அனைத்து முயற்சிகளும் செஞ்சிருக்கோம். போதான் இந்த தொடர் விழிப்புணர்வு பழக்கங்களில் மாற்றம் ஏற்படுத்தும் வகையில தான் இதை நம்ம செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோங்க. இதுதான் ஒரு முக்கியமான கேள்விங்க. நம்மளோட மதிப்புக்குரிய பார்வையாளரும் இன்னைக்கு இங்க வந்திருக்காங்க. ஒண்ணு என்னன்னாக்க, நீங்க பாத்திருக்கீங்க ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு 188 கேமரா கண்காணிப்பில் 4 அடுக்கு பாதுகாப்பு. நீங்க பாத்தீங்கன்னாக்கா உள்ள இத சீல் பண்ணும்போது அப்சர்வர் மதிப்புக்குரிய திரு டாக்டர் சுரேஷ் தலைமையில நம்ம ரிட்டர்னிங் ஆபீசர் பிரவீன் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் 6 இதுலயும் ஸ்ட்ராங் ரூமையும் பண்ணுவாரு, ஸ்டோர் ரூமையும் லாக் பண்ணிடுவாங்க, சீல் பண்ணிடுவாங்க. சீல் பண்ண பிறகு யாருக்கும் அங்க போக முடியாது. அதை என்டையர்லி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ் கண்ட்ரோல்ல கொண்டு வரும். அதுதான் முதல் அடுக்கு. அதுக்கப்புறம் அந்த சீல் பண்ண ரூம்லயும் 2 பூட்டு, அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு அதோட ஃபியூஸ் வெளியில. அதற்கு நம்ம ஃபயர் சேஃப்டி, ஒவ்வொரு இடத்துக்கும் ஃபயர் சேஃப்டி நீங்க கூட பார்க்கலாம். அதற்கு அடுத்தது அந்த பகுதியிலிருந்து இந்த பகுதி வரைக்கும் நம்ம தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் 2nd டயர், 3rd டயர்ல நம்ம ஆர்ம்ட் ரிசர்வ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து வெளியில போறதுக்கு லோக்கல் போலீஸ். ஆக மொத்தம் நமக்கு டோட்டலாவே 1095 பேர் இந்த பணியில தொடர்ந்து 24 மணி நேரமும் 3 ஷிப்ட் ஈடுபடுவாங்க. அது இல்லாம எங்களோட 24 பேர், அவங்களும் 3 ஷிப்ட்ல அவங்க இங்க மானிட்டர், அவங்களும் உள்ள போக முடியாது. யாராலையும் இதை திறக்கிறது அரசியல் ஏதாவது ஒரு காரணம்னா தேர்தல் ஆணையத்தோட ஒப்புதலோட தான் அந்த பணி செய்ய வேண்டும். அதற்கு முழுமையான ஒரு பந்தோபஸ்த் ஸ்கீம் போட்டு அந்த பந்தோபஸ்த் ஸ்கீம் 100% ஃபாலோ பண்ண முடியும். அரசியல் கட்சிகள் மற்றும் தேர்ந்தெடுக்க கண்டஸ்டிங் கேண்டிடேட்ஸோட பேர் 24 மணி நேரம் பக்கத்து அறையில் அந்த ஃபீட பார்த்துட்டு இருக்கலாம். இதுக்கு அவங்க அந்த நாமினேஷன் அது நம்ம ரிட்டர்னிங் ஆபீசர் பண்ணீங்க. அவங்க அந்த கன்சர்ன்டு பர்சனுக்கு தான் அடையாளம் கொடுத்த பர்சனை தான் உள்ள விடுவாங்க. வேற யாருக்குமே, ஈவன் நாங்களே திருப்பி இங்க வந்தாலும் பல அடுக்கு பர்மிஷனுக்கு அப்புறம் தான் வரும். இப்ப ஏன் நம்ம சீல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பத்திரிகையாளர் யாருமே தனிநபரோ இல்லையா அரசு அதிகாரிகளோ முறையான இதை பண்ணி உள்ள போக கூடாதுங்க. அதான் இது. அதை கண்காணிக்க 188 கேமராக்கள் இந்த 6 இதுக்கு பண்றோம். இதுல ஸ்ட்ராங் ரூம் இருக்கு, 6 ஸ்டோர் ரூம் இருக்கு. ஸ்டோர் ரூம்னா அது மற்ற 2nd லெவல் ஐட்டம்ஸ் பூராமே ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்கோம். இந்த மாதிரி அதே அளவுக்கான ஏற்பாடு குவீன் மேரிஸ்லயும் இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டிலயும் இருக்கு. இல்ல, இந்த பகுதி ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறையின்படி முழு தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு முறையும் நான் 2000 இங்க ஆணையாளர் இருந்திருக்கேங்க. லோயோலா கல்லூரியா இருக்கட்டும், குவீன் மேரி கல்லூரியா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், இந்த ஜனநாயக கடமைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க. மாணவர்களும் முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதுக்கு இந்த இப்ப நீங்க பாத்திருக்கீங்க இல்லையா, இதை கம்ப்ளீட்டா கார்டன் ஆஃப் பண்ணிடுறாங்க. கார்டன் ஆஃப் டாவே இருக்கும். அதுல யாராலையும் உள்ள வர முடியாது. எங்களாலையுமே இந்த மாதிரி இன்னைக்கு இந்த பூட்டினதுக்கு அப்புறம் அப்படியெல்லாம் பர்மிஷன் இல்லாம உள்ள வர முடியாது. இது ஆக்சுவலா இன்னமும் நம்ம ஃபைனலா ஒரு மைனர் 0.5% அப்படியெல்லாம் வருங்க. நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஆர்கே நகர் எப்பவுமே 70 சராசரியா நாங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கு அனாலிசிஸ்க்கான நாள் இல்ல, பட் மேலோட்டமா பார்க்கும்பொழுது கடந்த 2019 காட்டிலும் எல்லா இடத்திலும் 4 விழுக்காடு குறைந்துள்ளதுங்க.
வட சென்னையில் 64 இருந்தது 60 மாறி இருக்கு. தென் சென்னை மற்றும் மத்திய சென்னையில 58 இருக்கிறது 54 மாறி இருக்கு. அதுல பார்க்கும்பொழுதும் ராதாகிருஷ்ண நகர் 70 இருக்கிறது 66.75, அதுதான் மேக்சிமாக நமக்கு ஓட்டு வந்திருக்கு. அதே மாதிரி மிகவும் குறைவானது 1000 லைட்ல 52.4 விழுக்காடு. ஸோ இதோடக்கான இறுதி ஃபிகர் 12-1 மணி அளவுக்கு இது கம்ப்ளீட்டா பூட்டின பிறகு நாங்கள் மறுபடியும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவோம். நம்மளோட என்கோர் ஆப்னு இருக்கும், அதுல நம்ம எலெக்ஷன் கமிஷனோட ஆப்லயும் இந்த ஃபிகர்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க. சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலரும் சென்னை மாநகராட்சி ஆணையருமான ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். சென்னை லயோலா கல்லூரியில் மத்திய சென்னையில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு அறைகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை வைக்கும்போது அதனை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்த்தோம். குறிப்பாக நகர்ப்புற பகுதிகளில் வாக்கு விழுக்காட்டு குறைந்ததற்கான காரணம் நகர்ப்புற மக்கள் வாக்கு செலுத்துவதில் சுணக்கம் காட்டுவதே என்று குறிப்பிட்டு பல்வேறு விஷயங்களையும் பேசினார். மேலும் தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்ததாகவும் இருப்பினும் வாக்கு விழுக்காடு குறைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசினார். அவர் பேசிய முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே Magic 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.